ஹை ஃப்ரெண்ட்ஸ், யூரோப்லேருந்து குபேரன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான தகவல் சொல்லிட்டு போகலாம் தான் வந்திருக்கேன். இங்கே நம்ம ஹோம் கண்ட்ரிலேருந்து அதர் கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணுற எல்லாருக்கும் இது யூஸ் ஆகும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டாக்குமெண்ட்டில் முக்கியமான டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்டு. அந்த பாஸ்போர்ட்டை நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 1 or 2 டைம்ஸ் உங்கள் கையில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது எதனால நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்னா, நம்ம ரூம்மேட் ஒருத்தர் நேற்று இங்கே இன்டர்வியூக்கு போனவர் அங்கே ஜெராக்ஸ் எடுக்கணும்னு கேட்டிருக்காரு. ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு கொடுத்தவர் ஜெராக்ஸ் பேப்பர் மட்டும் வாங்கிட்டாரு, ஆனால் பாஸ்போர்ட்டை ரிட்டர்ன் வாங்கலை. அந்த ஜெராக்ஸ் பேப்பர் வாங்கிட்டு ஸ்ட்ரைட்டாக ரூமுக்கு வந்துட்டாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் அவர் ரிட்டர்ன் வர சொல்லும்போது எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு பேக்லேருந்து எடுத்து பார்த்தா ஃபைலில் பாஸ்போர்ட்டு மிஸ்ஸிங். அது வந்து காலையிலேயே அவருக்கு ரொம்ப கஷ்டமாகி போச்சு. இன்டர்வியூக்கும் போக முடியல. இன்டர்வியூ வந்து ஒரு முறை தான் கிடைக்கும் இங்கே வந்து அப்பாயின்மெண்ட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இன்டர்வியூ கேன்சல் ஆச்சு. பாஸ்போர்ட்டும் எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கூட இருந்தவங்களுக்கு எங்கே வச்சிங்க, எப்படி எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ணீங்கன்ட்டு மறுபடியும் நேற்று என்னென்ன எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ணீங்கன்னு கேட்டதுக்கப்புறம் ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்தேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அந்த ஜெராக்ஸ் எடுத்த இடத்துல போய் கேட்கும்போது அங்கே தான் இருந்திருக்கு. ரிட்டர்ன் வாங்கிட்டு வந்துட்டார் நல்லபடியாக. அது வந்து பக்கத்தில் இருந்ததுனால போய் வாங்க முடிஞ்சிச்சு. அவருக்கு ஞாபகம் இருந்ததுனால கிடச்சிச்சு. அவருக்கு ஞாபகமும் இல்லாமல் நம்ம ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு கொடுத்த இடம் வந்து பக்கத்தில் இல்லாமல் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருந்துச்சுன்னா நம்மகிட்ட இருக்கிற வரைக்கும் தான் அந்த பாஸ்போர்ட்டுக்கு வேலிடிட்டி. மற்றவங்க கையில் போச்சுன்னா அந்த பாஸ்போர்ட் வந்து ஒரு ஜஸ்ட் பேப்பர் மட்டும்தான் அவங்களுக்கு. அதனால் நீங்கள் வந்து இந்த பாஸ்போர்ட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. புதுசாக வரவங்க, ஆல்ரெடி ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு பாஸ்போர்ட்டோட அப்படி இதுவும் தெரியும், அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு. புதுசாக வரவங்களுக்கு கொஞ்சம் தெரியாமல் இருக்காங்க, அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்காக இந்த வந்து வீடியோ உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு தெரிஞ்சதை புதுசாக ட்ராவல் பண்ணுறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களும் அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க.